ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே லெவல்ஸ்க்கான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ நாளைக்கு, அதாவது ஜூன் மாதத்துக்கான முதல் வாரத்துக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிக்கு என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளாகவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கன்சால்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட் ஒரு 30 மினிட்ஸோட மார்க்கெட்டு ரன் ஆகி முடிகிறதோட அதுக்கப்புறம் வந்து பெரிய மூவ்மெண்ட் வந்து கிடைக்கிறது இல்லை ஓகேங்களா. ஸோ இப்போ நிஃப்டிக்கு இப்போ புது மாதத்துக்கான வாரத்துக்கான மொதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டோ இல்லை டவுன் ட்ரெண்டோ ஏதோ ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டேவாக அமையும் அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கான முதல் மேக்ஸிமம் வந்து நாளைக்கு வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,710 அப்படின்றது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,661, செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,607, தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,548. இதெல்லாம் டவுன் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டு. இப்போ அப் ட்ரெண்ட் ஆனிச்சுன்னா இதெல்லாம் மேஜர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ரெசிஸ்டன்ட்னா 24,791. ஒன்ஸ் இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 24,841 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ட் 24,894, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 24,922 ஓகேங்களா. கிட்டத்தட்ட மேலே போச்சுன்னா 25,000 தான் மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக அதுக்கப்புறம் இருக்கும் ஓகேங்களா. இதில் வந்து அப் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஓகே, இப்போ கன்சல்டேஷன் ஜோன் நோ ட்ரேடிங் ஏரியா அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேஜர் ரெசிஸ்டண்டான 24,791க்கும் மேஜர் சப்போர்ட்டான 24,710க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியா, அது கன்சல்டேஷன் ஜோனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸாக இருக்கும். இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ மூணு ரெசிஸ்டன்ஸ், மூணு சப்போர்ட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்தர் சப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட டெலகிராம் சேனலில். ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பேங்க் நிஃப்டிக்கான ஃபஸ்ட்டு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் எது அப்படின்றத பார்த்துருவோம். மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு 55,875 பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஒன்ஸ் அதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்தது 56,032 அடுத்த ரெசிஸ்டன்ட், 56,129 செகண்ட் ரெசிஸ்டன்ட், 56,197 ஃபைனலாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ஓகேங்களா. ஸோ இது அப் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா இதெல்லாம் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 55,624 மேஜர் சப்போர்ட். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நெகட்டிவ் சென்டிமெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 55,469 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 55,300 செகண்ட் சப்போர்ட்டு, தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 55,214 அப்படின்றது ஃபைனலாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. இப்போ நோ ட்ரேடிங் ஏரியாவை பொறுத்தளவுக்கு 55,624க்கும் 55,875க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியா ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து மிட் லைனை பொறுத்தளவுக்கு 55,720 அப்படின்றது நாளைக்கு வந்து ஒரு மிட் லைனாக இருக்கும். அதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஒன்ஸ் மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கு போகலாம், இல்லைன்னா மேஜர் சப்போர்ட்டுக்கு வரலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ நாளைக்கு இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருக்க பட்சத்தில் கன்சல்டேஷன் நடக்கிறதா, அதாவது சைட்வேஸாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ ஃபின் நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மேஜர் சப்போர்ட் 26,457 மேஜர் சப்போர்ட். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நெகட்டிவ் சென்டிமெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 26,405, செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,373, தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,322. அதேமாதிரியே மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 26,541 மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்தளவுக்கு 26,592, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 26,624, தேர்ட் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்தளவுக்கு 26,676 ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ஃபர்தராக அப் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ நோ ட்ரேடிங் ஏரியாவை பொறுத்தளவுக்கு 26,457க்கும் 26,541க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியா, அதாவது இந்த இடத்துல இருக்கிற பட்சத்தில் கன்சல்டேஷன் தான் இருக்கும். ஸோ மிட் லைனை பொறுத்தளவுக்கு 26,489. ஒன்ஸ் இந்த 26,489க்கு மேலேயோ இல்லை 26,489க்கு கீழேயோ ஓப்பன் ஆகுதுன்னா ஒன்ஸ் மேஜர் சப்போர்ட்டுக்கு வரலாம், இல்லை மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கு வரலாம். இதான் கான்செப்ட். ஒன்ஸ் எப்போ மேஜர் ரெசிஸ்டண்ட்டையோ இல்லை மேஜர் சப்போர்ட்டையோ பிரேக் அவுட் பண்ணுறதோ ஒரு ஒன் சைடு மார்க் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ராடே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த லெவல்ஸை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே பேப்பர் ட்ரேடு அண்டு பேக் டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த லெவல்ஸோட அக்யூரேசி எப்படி இருக்குது அப்படின்றத உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லை, நம்மளோட சேனலை வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் வந்து எனக்கும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. தேங்க்யூ நம்பா.